கொஸ்டின் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பேஸ் சேமாக இருக்குது, டிவிஷனில் இருக்குது அப்படின்னா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்சஸோட லாவில் வந்து பாருங்கள், a to the power n divided by a to the power n இருந்ததுன்னா a to the power m minus n அப்படின்னு போட்டுடலாம். அதுதான் வந்து இங்கே போடுறோம். x to the power a minus b அப்படின்னு போட்டுட்டு to the power அந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்து எழுதுறோம். அந்த கொஸ்டின்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே எழுதுறோம். அதே மாதிரி இங்கே வந்து x to the power b, இங்கே c வந்து மேலே கொஸ்டினா மைனஸ் ஆயிடும், மேலே இருக்கிற பவர் அப்படியே எழுதுறோம். அதே மாதிரி x to the power c மைனஸ் வந்து a வந்து மைனஸ் a ஆயிடும், மீதி வந்து அப்படியே எழுதுறோம். இப்போ வந்து பிராக்கெட் குள்ள மல்டிபிள் பண்ணுங்க. a இன்டூ a ஸ்கொயர் வந்து a கியூப், a இன்டூ ஏபி வந்து ஏ ஸ்கொயர் பி, அந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வந்துடும். ப்ளஸ் ஏ கியூப் இருக்கும், மைனஸ் ஏ கியூப் இருக்கும். அதே மாதிரி பிஏ ஸ்கொயர் இருந்ததுன்னா மைனஸ் பிஏ ஸ்கொயர் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் டு த பவர் 0 மட்டும் தான் இருக்கும். எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. அவ்வளோதான்.